இன்னைக்கு எபிசோட்ல செலியன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு பாக்யா கண்டுபிடிச்சிடுறாங்க. குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண, இப்ப எதுக்குடா குடிச்ச? ஏற்கனவே வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, இதுல இதை வேற நினைச்சு நாங்க கவலைப்படணுமான்னு கேக்குறாங்க. நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கன்னு செலியனும் கோவப்படுறான். ரூமுக்கு வந்ததும் ஜெனியும் செலியன் குடிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறா. கோபி ராதிகா கிட்ட செலியனை பார்ல பார்த்தத சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா, பாவம் தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருந்தான்னு சொல்றாரு. அந்த பாக்யா ஓவரா பேசுவாளே, பாவம் பையன் பிரச்சனையில இருக்கான், அது கூட தெரியல, என்னதான் பண்றாளோ தெரியலன்னு பாக்யாவை திட்டுறாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தான் பாத்துக்கணும், ஏன் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைனாலும் நான் தான் பாத்துக்குவேன், அதே மாதிரி செலியனும் அவன் பிரச்சனைய பாத்துக்கிட்டோம்னு ராதிகா சொல்றாங்க. பாட்டி இனி அவ காலேஜ்ல விடுறதுக்காக போறாங்க. ரோட்ல 2 பேர் வந்து, நீங்க இல்ல செலியனும் இனி அவ காலேஜ்ல விடலாம்ல, பாட்டி எதுக்கு போறாங்கன்னு கேக்குறாங்க. பெரியவர் இன்னும் இறந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளியெல்லாம் போகலாமா, போக கூடாதுன்னு தெரியாதான்னு கேக்குறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டா அத்தை தனியா இருப்பாங்க, அப்புறம் மாமாவை நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க, அதான் நான் அனுப்பி வச்சேன்னு பாக்யா சொல்றாங்க. செலியன் நைட்டு குடிச்சிட்டு வந்ததுக்கு பாக்யாவை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா பாக்யா இன்னும் கோவமா தான் இருக்காங்க. ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கு, அதை மறக்க தான் குடிச்சிட்டு வந்தேன்னு செலியன் சொல்றான். எங்களுக்கும் தான் பிரச்சனை இருக்கு, அதை மறக்க நாங்க போய் குடிக்கவான்னு பாக்யா கோவப்படுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.